தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியிலிருந்து பார்த்தீங்கன்னா 2098 ஆசிரியர் பணியிடங்களுக்கான ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு நேற்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட வெப்சைட்டான trb.tn.nic.in வெப்சைட்டில் நேற்று போட்டிருக்காங்க. இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். என்னென்ன போஸ்ட் கேட்டகரிக்கு கால் ஃபார் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கிரேட் 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1. டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2098 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36,900 1,16,600 வரைக்கும் இவங்களுக்கான சம்பள விகிதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் அப்ளை பண்ணி முடியும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா 1/3/2021 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போது. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/3/2021 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26 மற்றும் 27 ஜூன் மாதம் 2021 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸ் எந்தெந்த கேஸ்ட் கேட்டகரிக்கு எவ்வளோ ஜாப்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கேஸ்ட் வைஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியை 50% மார்க்ஸோட பாஸ் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா பிஎட் டிகிரியை பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டில் பிஜி டிகிரியில் 45% மார்க்ஸோட கூடுதலாக பிஎட் டிகிரியை முடிச்சவங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா பிஜி டிகிரியில் 50% மார்க்ஸோட கூடுதலாக பிஏ எஜுகேஷன் அல்லது பிஎஸ்சி பிஎட் டிகிரியை முடிச்சவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஜி மற்றும் பிஜி டிகிரியை அப்ளை பண்ணுற சேம் சப்ஜெக்டில் தான் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிபெட் டிகிரி அல்லது பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், அதாவது பிபிஇ அல்லது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பிஎஸ்சி இன் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் டிகிரி இன் ஸ்போர்ட்ஸ் வித் அட்லீஸ்ட் 55% மார்க்ஸோட இருக்க எல்லா கேண்டிடேட்ஸுமே இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா 50% மார்க்ஸோட பிபெட் டிகிரியை முடிச்சவங்க, அப்படி இல்லைனா பிபெட் இன்டெகிரேட்டட் 4 இயர்ஸ் கோர்ஸை முடிச்சவங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கூடுதலாக பார்த்தீங்கன்னா எம்பெட் டிகிரி அதாவது 2 வருஷ டியூரேஷன் உள்ள எம்பெட் டிகிரியை முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அப்படியே லைக் ஷேர் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டில் பிஜி டிகிரி 50% மார்க்ஸோட பாஸ் பண்ணிவிட்டு கூடுதலாக பார்த்தீங்கன்னா பிஎட் டிகிரியை முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா பிஜி டிகிரியில் 45% மார்க்ஸோட பிஎட் டிகிரியை முடிச்சவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டில் 50% மார்க்ஸோட கூடுதலாக பார்த்தீங்கன்னா பிஏ எஜுகேஷன் அல்லது பிஎஸ்சி எஜுகேஷன் டிகிரியை முடிச்சவங்களும் பார்த்தீங்கன்னா, அதாவது பிஏஇடி அல்லது பிஎஸ்சி இடி முடிச்சவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரியை என்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது எம்டெக் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா பிஎட் டிகிரி அல்லது பிஏ எஜுகேஷன் அல்லது பிஎஸ்சி எஜுகேஷன் டிகிரியை முடிச்சவங்க, அப்படி இல்லைனா எம்சிஏவை முடிச்சவங்க அல்லது மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூடுதலாக பிஜி டிகிரியோட பார்த்தீங்கன்னா பிஎட் அல்லது பிஏ எஜுகேஷன் அல்லது பிஎஸ்சி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதனோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம்.
இந்த வேலைக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி எல்லாருக்குமே வந்து 500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 250 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததியர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து எக்ஸாம் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேப்பர் வந்து 3 hours டியூரேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயின் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 110, எஜுகேஷனல் மெத்தடாலஜியில் பார்த்தீங்கன்னா 30, ஜென்ரல் நாலேஜில் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின், ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் ஷேர் பட்டன் எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.